மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் ராஜினாமா செய்தது அதிர்ச்சியாக உள்ளதாகவும், ராஜினாமாவுக்கான காரணம் என்ன என தெரியவில்லை என்றும் அவர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திருச்சியில் மார்ச் 9 நடைபெறும் திமுக நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்குமாறு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதி அழைப்பு விடுத்துள்ளார். சிறுகனூரில் நடைபெறும் இந்த மாநாட்டில் சுமார் 10 லட்சம் நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைப்பதற்கான உறுதி ஏற்போம் எனவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் அரசு செயல்படுத்திய பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் தனது ஆட்சிக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட திருச்சி சிவா மற்றும் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுகவிற்கு 4 இடங்கள் கிடைத்துள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவிற்கு தலா 1 இடங்களை திமுக ஒதுக்கியது. மீதமுள்ள 2 இடங்களில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எனும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ராஜ்யசபா தேர்தலையொட்டி காங்கிரஸ் சார்பில் புதுமுகமான கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் வடகிழக்கு மாநிலங்களின் காங்கிரஸ் பொறுப்பாளராக உள்ளார். பொறியியல் படிப்பை முடித்தவரான கிறிஸ்டோபர் திலக் ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்கு உரியவராக பார்க்கப்படுகிறார். இந்நிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என கூறினார். இப்போதான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை எடுத்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக தான் இந்த தலைவர்கள் நம்மளை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஐ வில் ஷுவர்லி ஸ்பீக் ஃபார் தி. அது ஏற்கனவே மணிப்பூரில் பண்ணி ரொம்ப ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2-3 சமுதாயத்துக்கு இடையிலேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிட்டாங்க. இதேமாரி விஷயங்களை எல்லா மாநிலத்திலையும் கொண்டு வரணும்னு தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதை தடுத்து நிறுத்தணும்னா நம்ம கீழே தமிழகத்திலேருந்து ஓங்கி குரல் கொடுக்கணும். அது எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிட்டியிருக்கு. ராஜ்யசபா தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்தார். தலைமைச் செயலகத்திற்கு சென்ற அவர் தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் வேட்புமனுவை வழங்கினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, அதிமுக MLA-க்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மாநிலங்களவையில் உள்ள இடம் நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருக்கிறேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது உறுதி கூறுகிறேன். இதேபோல் அதிமுகவிற்கான மற்றொரு இடத்தில் பாமக தலைவர் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். NDA கூட்டணியில் பாமகவிற்கு அதிமுக 1 ராஜ்யசபா சீட் வழங்கிய நிலையில் அன்புமணி தனது வேட்புமனுவை ஒப்படைத்தார். எதிர்வரும் தேர்தல் களம் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, திமுக ஆட்சியில் அன்றாடம் ஒவ்வொரு அமைப்பும் வீதிகளில் போராடி கொண்டிருப்பதாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எங்கள் கூட்டணியில் குறைந்தது 200 தொகுதிகளில் வெற்றியை மக்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள். அன்றாடும் ஒவ்வொரு அமைப்பும் வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள்.
ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாஸ் பரிந்துரையின் பெயரில் அவரது உதவியாளர் சுவாமிநாதன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ராஜ்யசபாவிற்கு தேமுதிகவை சேர்ந்தவர் செல்வதன் மூலம் விஜயகாந்தின் கனவு நனவாகியிருப்பதாக எல்.கே. சுதீஷ் கூறியுள்ளார். ராஜ்யசபா தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கல் செய்த எல்.கே. சுதீஷ் கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தனது மனைவியுடன் இணைந்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய எல்.கே. சுதீஷ், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு எப்படி முரசொலி மாறன் டெல்லியின் முகமாக செயல்பட்டாரோ அதேபோல் தான் டெல்லியின் முகமாக இருக்க வேண்டும் என விஜயகாந்த் விருப்பப்பட்டார் என கூறினார். தான் துணை முதல்வர் பதவி கேட்கவில்லை என்றும் கற்பனையான தகவல் பரப்பப்படுவதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். ராஜ்யசபா தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேமுதிகவில் வாரிசு அரசியல் இல்லை என்றும் எம்பியாக எல்.கே. சுதீஷுக்கு அனைத்து தகுதிகளும் இருப்பதாகவும் கூறினார். ஒரு கட்சிக்கு என்று அவங்கவுங்க விருப்பத்தின்படி கேட்குறாங்க. ஏன் நேற்று வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் வச்சு நேற்று வரைக்கும் அவங்க கேட்ட தொகுதிகளை பெற்றாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த வகையில் தேமுதிகவுக்கு எவ்வளோ கிடைக்கணுன்றது நாங்களும் எங்கள் உரிமையை கேட்டிருக்கோம். நிச்சயமாக அது அமையும். அடுத்து கமிட்டி அமைக்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த அமைச்ச உடனே அவங்க அழைப்பு கொடுப்பாங்க. அன்றைக்கி போய் பேசணும். அவ்வளோதான். தாமதம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்களை எங்களை சுற்றி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா, சரிங்களா? அதனால் அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியாக இருக்கோம். அதுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. த டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்கள் கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்கக்கூடாதா? ஏன் அந்த போஸ்ட்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்பேன். திமுக கூட்டணியில் தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்வது குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நாளை முக்கிய முடிவு எடுக்க உள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நாளை கமல்ஹாசன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு அவசர கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுவதற்கான மனுவை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தாக்கல் செய்தார். மனு தாக்கலை தொடர்ந்து விரைவில் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமாருக்கு பின் பீகாரில் பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதல்வராக நிதிஷ்குமாரின் மகன் நியமிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய கட்சி தொண்டர்கள் எதிர்ப்பு. கட்சி அலுவலகத்தை ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் சூறையாடியதால் பரபரப்பு. சென்னையில் ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனத்தைச் சேர்ந்த கல்பாத்தி சுரேஷ் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஒன்றாக கலந்து கொண்டனர். இருவரும் ஒரே காரில் வந்திறங்கியதுடன் ஒரே நிற உடையையும் அணிந்திருந்தனர்.
இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதற்கிடையில் நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையே விவாகரத்து விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் திருமண வரவேற்பில் விஜய் த்ரிஷா ஒன்றாக கலந்து கொண்டது ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளாகியுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் கமேனி படுகொலைக்கு இந்தியா இரங்கல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பிரான்ஸ் அதிபருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. அமைதி ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுக்க செயல்படுவோம் என பிரதமர் மோடி உறுதி. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகாச்சியுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். ஈரானில் நிலவும் சூழல் குறித்து அவர் கேட்டறிந்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் உலகம் ஒரு கொந்தளிப்பான மற்றும் சவாலான கட்டத்திற்குள் நுழைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% அதிகமானவை ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாகவே வருகின்றன. தற்போதைய சூழலில் இந்த விநியோகம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. கச்சா எண்ணெயை விடவும் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் ஈரான் போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதால் போர் பதற்றம் இந்தியாவிற்கு அருகில் வந்துவிட்டதாகவும் இத்தகைய நெருக்கடியான நேரத்திலும் பிரதமர் மோடி இதுகுறித்து மௌனம் காப்பது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இக்கட்டான இந்த நேரத்தில் நாட்டுக்கு உறுதியான தலைமை தேவைப்படுகின்ற நிலையில் பிரதமர் மோடி இந்தியாவின் தன்னாட்சியை சமரசம் செய்துவிட்டதாக ராகுல் காந்தி காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவிடம் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை தற்போது ரஷ்யா உறுதி செய்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றப்பட்ட ஏராளமான கப்பல்கள் தற்போது இந்தியாவை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணமாக ரஷ்யாவுடன் இந்தியா மேற்கொள்ளும் வர்த்தகம் நாட்டிற்கு பெரிய நிம்மதியாக உள்ளது. மேலும் குறைந்த விலையில் எண்ணெய் வழங்குவதன் மூலம் உலகளாவிய நெருக்கடி காலத்திலும் இந்தியாவின் எரிசக்தி தேவையை ரஷ்யா உறுதி செய்து வருகிறது. இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 40% அதிகமானவை பாதிக்கப்படவிருந்த சூழலில் தொடர்ந்து வழங்கப்படும் ரஷ்ய எண்ணெய் இந்திய பொருளாதாரத்திற்கு வலுவான பாதுகாப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் உள்நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுவது தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1260 உயர்ந்துள்ளது. தாக்குதல்களில் மக்கள் வசிக்கும் பகுதிகள், இராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா ஈரான் போரால் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஏற்றுமதி தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க செயலாளர் சுந்தர்ராஜன் கூறுகையில், பாதுகாப்பு காரணங்களால் அரபு நாடுகளுக்கு செல்லும் முட்டை கண்டெய்னர்கள் பாதி வழியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டைகள் தேக்கமடையவில்லை என கூறிய அவர், ரம்ஜான் காலம் என்பதால் வரும் 10ஆம் தேதிக்கு மேல் ஏற்றுமதி மீண்டும் சீராகும் என்று தெரிவித்தார். அசாமிலிருந்து புறப்பட்ட இந்திய விமானப்படையின் விமானம் மாயம். விமானத்தை தேடும் பணியில் விமானப்படை குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்துக்களை பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
பெரும்பத்து கிராமத்தில் நடந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இணையத்தில் வன்முறையை தூண்டும் விதமாக செயல்பட்ட 2 பேர் மீது விஜயநாராயண மற்றும் நாங்குநேரி காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தவறான தகவல்களையும் வன்முறையை தூண்டும் பதிவுகளையும் பகிர்வோர் மீது பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை பாயும் என காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நடிகர் நாக சைதன்யா சமீபத்தில் நடைபெற்ற ஒரு திரைப்பட விழாவில் சேரிலிருந்து கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹைதராபாத்தில் உள்ள பிரசாத் மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் நடந்த விருஷகர்மா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வெளியீட்டு விழாவில் மேடையில் அமர முயன்ற போது நாக சைதன்யா அமர்ந்த நாற்காலி திடீரென பின்புறமாக சாய்ந்து கீழே விழுந்தது. இதனால் அரங்கில் இருந்த ரசிகர்களும் படக்குழுவினரும் ஒரு கணம் பதற்றமடைந்தனர். ஆனால் அருகில் இருந்த பாதுகாப்பு பணியாளர்கள் உடனடியாக அவரை தாங்கி பிடித்து தூக்கினர். இதையடுத்து நாக சைதன்யா சிரித்தபடியே எதுவும் ஆகவில்லை என்று ரசிகர்களுக்கு சைகை செய்து அனைவரையும் அமைதிப்படுத்தினார். AK-64 பட ஷூட்டிங் எப்பங்கிற அப்டேட் வெளியாகியிருக்கு. அஜித் குமார், ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில உருவாகும் புதிய படத்துக்கு தற்காலிகமா AK-64னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு.